Hello, greetings to you my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE மெயின்ஸ் ரிசல்ட் நேத்து வந்துருச்சு. சோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அப்படி யாராச்சும் பார்க்கலனா இதுதான் வந்து JEE மெயின்ஸ் அபிஷியல் வெப்சைட். இங்க வந்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்காங்க ரிசல்ட். சோ நேத்து வந்து கொஞ்சம் லிங்க் வந்து வேலை செய்யாம இருந்துச்சு. ரொம்ப வந்து டிலே ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட்டா வேலை செய்யுது my dear students. அதனால நீங்க இப்போ கூட உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் மேபி நீங்க மறந்துட்டீங்கன்னா forgot பாஸ்வேர்ட் கொடுங்க. உங்களோட ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் இதுக்கு தான் சொன்னேன். மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். அந்த ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அவங்களே வந்துட்டு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமா தான் நீங்க வந்து ரீசெட் பண்ண முடியும். இன் கேஸ் அது வந்துட்டு ஆக்டிவ்ல இல்ல சார் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அது ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நீங்க forgot பாஸ்வேர்டும் கொடுக்க முடியும் my dear students. இல்லனா நீங்க கரெக்ட்டா பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருந்தா நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். however my dear students உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் எப்பொழுதுமே அலர்ட்டா வச்சுக்கோங்க, ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. ஓகே, இங்க கிளிக் பண்ணி இந்த கேப்சா நீங்க டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து விசிபிளா வந்துரும் my dear students. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க சார் 99% 90% அப்படின்ட்டு. ஒரு சிலவங்க வந்துட்டு கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கிறவங்க கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். அது வந்துட்டு தப்பு இல்லை my dear students. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வர எல்லாமே கார்ப்பரேட் சேனல்ஸ் தான் இருக்கு. எல்லாரும் ரொம்ப அவங்கெல்லாம் கொண்டாடுறப்ப நமக்கே பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க 60 to 90% ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிருக்கேன். ஏன்னா 90 above% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து என்ன நான் பண்ணணும்ட்டு. அவங்களுக்கு நான் சொல்றேன், பட் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் my dear students. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப லோ பர்சன்டேஜ் வாங்கினவங்களாம் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், சார் ரொம்ப மார்க் கம்மியாயிடுச்சு, நான் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதவே போகல சார் அப்படின்ட்டு. ஸோ அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற யாராவது பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க my dear students. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த செகண்ட் அட்டெம்ப்ட். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு வந்து மார்க் குறையுதுன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த 3 மணி நேரம் அதாச்சும் நீங்கள் ரொம்ப வருஷம் படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். நிறைய வந்துட்டு ஃபிசிக்கலாக உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாச்சும் ஏசி வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கலாம், ஃபேன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப வேர்த்து இருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆயிருக்கலாம், உங்களோட மானிட்டர் ஸ்க்ரீன் சின்னதாக இருந்திருக்கலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு இதுக்கு நான் தான் முழுசா காரணம், அதனால இந்த ஒட்டுமொத்த பழியை நான் ஏற்றுக்கிறேன்ட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி ரொம்ப அந்த செலிப்ரேஷன்ஸ் இப்போ பார்க்காதீங்க, அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் தான் ஆக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் 8 hours மினிமம் நீங்கள் வந்து ஜேஇக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க my dear students. ஆனால் போர்டு எக்ஸாம் இருக்குது, இன்பிட்வீன் உங்களுக்கு கேப் டேஸ்லாம் வரும். அந்த கேப் டேஸில் கொஞ்சம் ஜேஇ பிஒய்க்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் பாதி நாள் போயிடுச்சு my dear students. ரிமைனிங் டேஸ் மார்ச். இதுக்குள்ளார மினிமம் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸில் ஒரு 2000 3000 ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணினாலே டோட்டலாக உங்களுக்கு வந்து 10,000 ப்ராப்ளம்ஸ் my dear students. உங்களோட பர்சன்டேஜில் அப்படியே சர்வன் ஏற்றிடலாம். ஸோ அதுக்கான வழியை மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும் my dear students. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு சின்ன வருத்தமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா 100%ல 12 பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 12 பேரில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரல. ஸோ அதுதான் my dear students சின்ன வருத்தம். அதாச்சும் நம்ம தனுஷ் சார் சொல்லுவார்ல எனக்கு வருத்தம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல my dear students. நிறைய பேர் வந்து 99.95% அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 100% டெல்லி, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான். ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் my dear students. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா my dear students தமிழ்நாடு 99.99% அந்த பையன் வாங்கியிருக்கான், அஜய் பி அப்படிங்கிற பையன். ஸோ வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நிறைய பேர் வந்துட்டு 99% 100% வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க my dear students. ஓகே, இப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 99% மேலே இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ஐடி திருச்சி, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ஐடி திருச்சி மாதிரியான டாப் காலேஜஸ்லேயே டாப் பிரான்ச்சஸே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் my dear students. அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜேஇ அட்வான்ஸ் வந்து ஈஸி கிடையாது, அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஜேஇ அட்வான்ஸோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பிஒய்க்கு சால்வ் பண்ணுங்க, தியரியில் பயங்கர ஸ்ட்ராங் ஆகுங்க. இதில் இருக்க மாதிரி அங்கே எம்சிக்யூஸ் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் மிக்ஸ் ஆகி வரும் my dear students. ஓகே, அதனால் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி
டாப் ஐஐடிஸில் போக ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்போ வரப்போ நான் வந்து அதை பேஸ் பண்ண நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜேஇ மெயின்ஸில் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளார போயிடுவோம். இப்போ வாட் டு டூ நெக்ஸ்ட் இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பர்சனலும் நான் கவர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் திங் இதுதான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஸ்கோர் கார்டு கீழே இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு அவ்வளோவா முக்கியமான அவ்வளோ முக்கியம் கிடையாது. உங்களுக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம். அந்த ரேங்க் கேட்டகரி ரேங்க், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேங்க், ஜென்ரல் ரேங்க்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேங்க் எனக்கு எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் வந்து ஏப்ரல் 20 உங்களுக்கு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் பொதுவாக ஜேஇ மெயின்ஸ் செகண்ட் செஷன் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து செஷன் 1ல் நீங்கள் வாங்கின மார்க் ஆல்ரெடி அப்படியே இருக்கும். அடுத்து செஷன் 2ல் நீங்கள் வாங்குற மார்க் ரெண்டுத்தில் இருக்க பெஸ்ட் ஆஃப் 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜுங்கிற கணக்கே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் ரேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நிறைய பேர் வந்து 95% மேலே இருப்பீங்க, சார் இப்போ நான் வாங்கின பர்சன்டேஜ் கம்மியாயிடுமா, அந்த வருத்தமே உங்களுக்கு தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தாராளமாக எழுதலாம். நீங்கள் 95% கீழே எவ்வளோ மார்க் வாங்கினாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மார்க் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் என்டிஏ ஸ்கோர்? இந்த என்டிஏ ஸ்கோருங்கிறது பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வந்து பர்சன்டேஜ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இட் ஷோஸ் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். அதாச்சும் நமக்கு முன்னாடி எத்தனை பேர், நமக்கு பின்னாடி எத்தனை பேர், அதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ். பர்சன்டேஜுங்கிறது வேறு. அதாச்சும் ஓவரால் மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோங்கிறது. பர்சன்டேஜுங்கிறது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேஸ்ட் ஆன் நார்மலைசேஷன் ப்ராசஸ். நார்மலைசேஷன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து நம்ம ஜேஇ மெயின்ஸ் வந்து இப்போ நீட் எக்ஸாம் மாதிரி ஒரே நாளில் நடக்கிற எக்ஸாம் இல்லை, 10 நாள், ஒரு வாரம் அப்படி நடக்கும். மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட் மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வச்சு அவங்களே ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் போன ஸ்லைட்லேயே அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த ஷிஃப்ட் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கிறதுலாம் இவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கோரை வச்சு அந்த ஓவரால் கால்குலேஷன் வச்சு இவங்க வந்து நமக்கு நார்மலைசேஷன் பண்ணி பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபேர் பாலிசியோட தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி ஃபேராக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வெர்சஸ் பர்சன்டேஜ். 90% நாட் ஈக்குவல் டு 90% ஆஃப் மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 90% மீன்ஸ் யூ பெர்ஃபார்ம்டு பெட்டர் than 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நான் சொன்னேன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்பேரிசன். இது வந்து கம்பேரிசன் தான் மை டியர். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆஃப் 2 ரோல். இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். என்டிஏ கன்சிடர்ஸ் பெஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 2 செஷன்ஸ். 2 செஷனில் இருக்க பெஸ்ட்டை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் 90%, 92% வாங்கியிருக்கீங்கன்னா நீங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, செஷன் 2 இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது. அதுதான் செஷன் 2ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு. என் காலத்துலலாம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அட்டம் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜானில் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நோ ஆவரேஜ் கால்குலேஷன். இதுதான் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரெண்டுத்துலேருந்து ஆவரேஜ்லாம் எடுக்க மாட்டாங்க. பெஸ்ட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. எதில் அதிகமான மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் பர்சன்டேஜ். அந்த ஃபைனல் பர்சன்டேஜில் வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லாஸ்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு ரேங்க் தான் வேணும். பர்சன்டேஜ் நமக்கு தேவையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பர்சன்டேஜ் நமக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஜேஇ மெயின்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கன்ட்டு நமக்காக சொல்கிறாங்க. காலேஜுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா ரேங்கிங் தான். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லோ பர்சன்டேஜ் 80 to 90 வாங்கியிருக்கேன் சார். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ கேன் ரீச் 95% ஈஸிலி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 80 to 90ங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். இது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் ஓரளவு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு 75% ஜேஇ மெயின்ஸில் அடிச்சிட்டிங்க. இன்னும் வந்து ஒரு 10 to 15% தான். நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 95+% வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஏன் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ஐடி திருச்சி இருக்குல்ல, அந்த என்ஐடி திருச்சியில்
ஹோம் ஸ்டேட் கோட்டாக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்ஐடி திருச்சிலாம் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்குன்னு 50% சீட் அலாட் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த 50% சீட்டுக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில டைம்லாம் அதர் ஸ்டேட்டை விட ஹோம் ஸ்டேட்டில் ரேங்கிங் ரொம்ப உங்களுக்கு டாப்பில் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பசங்களை வந்துட்டு நார்த் சைடோ நார்த் ஈஸ்ட் சைடோ அனுப்புறதுக்கு விரும்புறதில்ல. அதுலேயும் என்ஐடி திருச்சி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்னே சொல்லலாம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லையுமே 8th பிளேஸ் 9th பிளேஸ்லேயே வரும். என்ஐடிஸில் டாப் என்ஐடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ஐடி திருச்சி தான். அதனால் வந்துட்டு லோ பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். உங்களுக்கு 95+% எடுத்திருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரான்ச் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் டாப் பிரான்ச் கிடைக்குமானா டவுட்டு தான். அது வந்துட்டு கேட்டகரி வைஸ் வருஷம் வருஷம் மாறும். பட் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரான்ச் கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இப்போ அதுலேயே லோ பிரான்ச்சஸ் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஃபோக்கஸ் ஆன் வீக் சாப்டர்ஸ். நீங்கள் வந்து எதில் மார்க் விட்டீங்கன்னு பாருங்கள், அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பிஒய்க்யூஸ் தான் எல்லாருக்குமே நான் ஜென்ரலாக சொல்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து 1 month இருக்குன்னா இந்த 1 monthல 10,000 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா, அதாச்சும் 3 சப்ஜெக்ட் சேர்த்தே சொல்கிறேன், அதுக்கு மேலே சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் தான், அந்த டைமிங்கில் நீங்கள் அடிக்கணும். அதுக்கு நிறைய பிஒய்க்யூஸை சால்வ் பண்ணிட்டு போங்க. மற்ற மாடல்ஸை விட பிஒய்க்யூஸ் வந்து பெஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பிஒய்க்யூஸ் தான் உங்களுக்கு வந்து ரியல் டைமாக ஜேஇ மெயின்ஸ் எந்த லெவலில் இருக்குங்கிற ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களுக்கு இதை பேஸ் பண்ண சால்விங் செஷன்ஸ்லாம் வேணும், ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் ஆரம்பிக்கணும்னா ஜேஇ 2026 ஜான் அட்டெம்ப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே போங்க. மினிமம் வந்து ஒரு 3 years ஆச்சு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 years கவர் பண்ணிங்கன்னா சூப்பர் டூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 60 to 80%. இப்போ நான் வந்துட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இட்ஸ் யுவர் கால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து எதில் மார்க் விட்டோம். அதே மாதிரி நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். இப்போ 60 to 80% வச்சுட்டு ஜெய் அட்வான்ஸ் கிளியர் பண்ணி ஐஐடிஸ்குள்ளார போக முடியுமானா மிகப்பெரிய டவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு பை மிராக்கிள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் நான் ஒரு விஷயம் சொல்லலாம், நீங்கள் என்ஐடிஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இன்னும் இருக்குது. என்ஐடிஸ் மட்டும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கு வச்சு டோட்டலாக 128 இன்ஸ்டியூட்ஸ்குள்ளார நீங்கள் போகலாம். அதாச்சும் என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், அதர் ஜிஎஃப்டிஐஸ்ன்ட்டு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு மினிமம் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 80,000 ரேங்க் வரைக்கும் இருக்குனாலுமே நீங்கள் ஜிஎஃப்டிஸ்லையும் ட்ரிபிள் ஐடிஸ்லையும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரிபிள் ஐடிஸ் கூட ரொம்ப ஃபீஸ் அதிகம். நான் ஒரு செஷன் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன பேரண்ட்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ஐடிஸ் கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸ் அதுலேயும் ட்ரிபிள் ஐடிஸ்லாம் கண்ணா முன்னாடி இருக்கும். ஃபீஸ் வந்து 20 lakhs 25 lakhs அப்படி இருக்குது நிறைய ட்ரிபிள் ஐடிஸில். ஸோ அதுலேயும் வந்து அவங்க கன்செஷன் எதுவுமே தரமாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் சொல்கிறேன் ட்ரிபிள் ஐடிஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஜேஇ மெயின்ஸ் மார்க் வந்துட்டு என்ஐடிஸ் மட்டும்தான் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குது. நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே படிச்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் நல்ல இன்ஸ்டியூட் தான். நீங்கள் வந்து மற்ற காலேஜஸும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக வந்து டோட்டலாக நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் மார்க் மட்டும் வச்சுக்கிட்டு, அதாச்சும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறவங்க. ஜோசா கவுன்சிலிங் மூலமாக நமக்கு 128 இன்ஸ்டியூட்குள்ளே நம்ம போகலாம். அதில் ஒரு 23 ஐஐடிஸ், ஏன்னா ஜேஇ மெயின்ஸை வச்சு நம்ம ஐஐடிஸ்குள்ளார போக முடியாது. அந்த மார்க்கை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு வந்து 105 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார நீங்கள் போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜ் வாங்கிட்டேன் சார் எனக்கு வந்து ஐஐடிக்குள்ளார போக முடியலையேன்ட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அதாச்சும் இப்போ நீங்கள் 12th பசங்க 12th ஸ்டூடெண்ட்ஸுங்கனால உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல. நீங்கள் யூஜியில் என்ஐடிஸ் ஐஐடிஸில் படித்தாதான் டிகிரின்ட்டு கிடையாது. அதாச்சும் அதே மாதிரி ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடிஸ் என்ஐடிஸ்லுமே
டாப் என்ஐடிஸ் ஐஐடிஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பேக்கேஜ் வந்து 40 lakhs 50 lakhs 1 crore 2 crore வாங்குறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா டயர் 3 என்ஐடிஸ் டயர் 3 ஐஐடிஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஒரு சில ஐஐடிஸ்லாம் பாத்தீங்கன்னா டாப் 100 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில பாத்தீங்கன்னா 90th பிளேஸ்ல இருக்கும், 93rd பிளேஸ், இந்த மாதிரி ரொம்ப பின்னாடி இருக்கிற ஐஐடிஸ் இருக்கு. அங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற நிறைய பேரையும் நான் வந்து பார்த்திருக்கேன். சரிங்களா? அதனால வந்துட்டு உங்களுக்கு மேபி நான் லோ பர்சன்டேஜ் எனக்கு ஐஐடி கிடைக்கல என்ஐடி கிடைக்கல அப்படின்ட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. எந்த காலேஜில் நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பெரிய எக்ஸாம், ஏன்னா நீங்கள் வந்து படித்து ஒரு மோட்டிவேஷனை டெவலப் பண்ணிட்டீங்க, கேட் எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கேட் எக்ஸாம் பற்றி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரில. நீங்கள் வந்து செகண்ட் இயர்லேருந்து கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் சூப்பராக நீங்கள் வந்து 4th இயர் படிக்கிறப்ப எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கேட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா, அதாச்சும் சொன்னால நிறையா வந்துட்டு டயர் 3 ஐஐடிஸ் என்ஐடிஸ் இருக்குன்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட கேட்டில் நீ ஒரு சூப்பரான மார்க் வச்சிருக்கீங்கன்னா அவங்களோட நீங்கள் கெத்து மை டியர் ஸ்டூடெண்ட். நீங்கள் ஐஐடிஸ் என்ஐடிஸில் போயிட்டு பிஜி தேவைப்பட்டா நீங்கள் படிக்கலாம், இல்லைனா இஸ்ரோ டிஆர்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயே நீங்கள் டைரெக்டாக இன்ஜினியராக பிளேஸ் ஆகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ப்ரைவேட்லேயுமே டைரெக்டாக R&Dயில் நீங்கள் போகலாம். அதுக்கெல்லாம் இந்த கேட் ஸ்கோர் தேவைப்படும். ஜேஇ மெயின்ஸ் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டை நீங்கள் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து மார்க் கம்மியாயிடுச்சுட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இப்போ நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காமகுடி சார், அவரே பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸில் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆகிட்டாரு. வெளியே மற்ற காலேஜில் தான் படிச்சுட்டு கேட் எக்ஸாம் மூலமாக தான் ஐஐடிக்குள்ளார வந்தார். இப்போ ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் டைரக்டராக இருந்தார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு இது ஒன்று தான் வழின்னு கிடையாது, எக்கச்சக்கமான வழி இருக்குது. அதுலேயும் அந்த கேட் மார்க் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு உதவாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் கோர் கோல் வந்துட்டு ஒரு காலேஜ் ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் இந்த மாதிரியான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் கேட் எக்ஸாம் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்டுமே வந்து சாதாரணமாக இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டில் சூப்பர் மார்க் வச்சிருக்கீங்கன்னா கெத்தான ஒரு லெவலில் நீங்கள் போகலாம். ஓகே, அதனால் வந்துட்டு கேட் எக்ஸாமை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் கேட் எக்ஸாம் ஈஸி கிடையாது, அதுவும் வந்துட்டு ஒரு கடல். பட் நீங்கள் வந்துட்டு அடிச்சு தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ மெயின்ஸுக்கே படிச்சிருக்கீங்க, கேட் எக்ஸாம் படிக்க முடியாதா? கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். காலேஜ் போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஜாலியாக மட்டும் இருந்துடக்கூடாது. அந்த ஒரு டிசிப்ளினை மட்டும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கேட் எக்ஸாமில் நீங்கள் தட்டி தூக்கிடலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். பிலோ 60% அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்துட்டு இப்போ 60 to 80 சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹோப்பை விட்டுறாதீங்க. எத்தனையோ பேர் ஐஐடிஸ் என்ஐடிஸில் படிக்காமல் பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து பண்ண போகிற அந்த ஹார்ட் ஒர்க் டெவலப்பிங் ஸ்கில் அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் படுத்துறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் சேஞ்சிங்காக மாறப்போகுது. நீங்கள் நிறைய இடம் போங்க, அவமானப்படுறதுல தப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவமானப்பட தான் நமக்கு வந்து அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரண்ட்ஸ் மத்தியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் உங்களுக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, அந்த வந்துட்டு ரொம்ப மனசுக்குள்ளார எடுத்துக்காம அது ஒரு வெறியாக மாற்றுங்க. அடுத்த அட்டம்ப்டை தட்டுறோம் தூக்குறோம் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து மற்ற கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்கள், ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வெறித்தனமாக படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாம் எல்லாமே தட்டுறோம் தூக்குறோம் அப்படி அந்த ஒரு மோட்டிவேஷனை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் ஃபார் செஷன் 2, கன்சிடர் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் காலேஜஸும் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஹை பர்சன்டேஜ் இப்போ 90 to 95 பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஆனால் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதான் உங்களோட பர்சன்டேஜ் குறைய போகிறது கிடையாது. ஒரு 98+ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் காலேஜில் டாப் பிரான்ச் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை டாப் காலேஜஸில் லோ பிரான்ச் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்துட்டு இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப ஃபேக்ட்ரிஸில் தான் இருக்கும். அதனுடைய பிளேஸ்மெண்ட் ரேஷியோங்கிறது கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு கரியர் ஷிஃப்ட்டுக்கு வந்து அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பேர் டெவலப் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சொல்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போயே வாங்கிட்டீங்கன்னா போகிறப்பே டேரெக்டாக சிஎஸ்சி அப்படியே வந்து விஎல்சி ஏ அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். 98% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அட்டம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அஸ் வெல் அஸ் ஜேஇ அட்வான்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா 95% எடுத்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஜேஇ அட்வான்ஸ் ஜேஇ மெயின்ஸ் அப்படியே பேரலாக கண்டினியூ பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3வது போர்டு எக்ஸாம் இருக்குது. போர்டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 75% இல்லைனா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதேமாதிரி மார்க் டெஸ்ட் நிறைய நீங்கள் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை பர்சன்டேஜ் 95 to 99 வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பாசிபிள். டாப் என்ஐடிஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோக்கஸ் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் லெவல்
லெவல் ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடுங்க. ஜேஇ அட்வான்ஸு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, above 99%னா நீங்களுமே ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கான்செப்ட் டெப்த் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 99 to 100% மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து டாப் என்ஐடிஸ் ட்ரை பண்ணாலுமே உங்களோட ரேங்கிங் வந்து ஒரு லெஸ் தென் 1000 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா 99 இல்லை சார் 99% வந்து 1000 தாண்டிடுமா? மேபி அதுக்கு தாண்டி கூட போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரல் 20th தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு தெரியாது. போன வருஷமே பார்த்தீங்கன்னா 99 to 100%க்குள்ளார 1800 ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நியர்லி 2000 இருந்தாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஒரு பர்சனலுக்குள்ள ஒரு பாயிண்ட்லேயும் அத்தனை பேர் இருந்தாங்க. அவங்களே வந்துட்டு டாப் என்ஐடிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் போயிடுவாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிற நமக்கும் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அதெல்லாம் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங் வீடியோ சொல்கிறேன் மை டியர். ஸோ இப்போ வந்து நம்ம ஜோசா கவுன்சிலிங்னா என்னன்னு பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ். இதுக்கான லிங்க் வேணாலும் கீழே தரேன். இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். ஜோசா கவுன்சிலிங் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். அதுவே கீழே ஒரு லிங்க் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் அந்த அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இருக்காது. எல்லாமே முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு மாதம் தான், அதாச்சும் மேல வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மே ஜூனில் அந்த ஒரு 1.5-2 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும். நிறைய டைம் ஓப்பனே ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு இப்போ இ சர்வீசஸ் வாங்க, பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங் மூலமாக எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 128 இன்ஸ்டியூட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா 23, அதுவே வந்து நம்ம என்ஐடிஸ் பார்த்தீங்கன்னா 32. இது மாதிரி மொத்தம் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது. இதுவே வந்துட்டு ட்ரிபிள் ஐடிஸ் அழுத்தினோம்னா 26. அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஜிஎஃப்டிஐஸ், அதாச்சும் ஜிஎஃப்டிஐஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மொத்தம் 47 இருக்குது. டோட்டலாக உங்களோட ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு அஃபிஷியலாக நீங்கள் 128 இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளார போகலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்துட்டு எந்த காலேஜ் சார் கிடைக்கும் என்னோட ரேங்க்குக்கு? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்குன்னு தான் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்துட்டு ரேங்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நமக்கு பர்சனல் மூலமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க்கு. ஆனால் இவங்க கன்சிடர் பண்ணுறது ரேங்க் மட்டும்தான். ஓகே, இங்கே வந்தீங்கனாலே இங்கே வந்து ரவுண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா 3வது ரவுண்ட் வழக்கமாக விட்டு 3வது ரவுண்ட் டைமில் தான் நீட்டோட ரிசல்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் ரிசல்ட் வந்தோடனே அப்படியே டவுன் ஆகிடும். அதுவே வந்துட்டு 2024 பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு தான் வச்சுருந்தாங்க. போன வருஷம் தான் ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடிஸ்க்கு மட்டும். ஐஐடிஸ் போகிறவங்களுக்கு 5 ரவுண்டு தான், என்ஐடிஸ் போகிறவங்களுக்காக 6 ரவுண்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் காலேஜ் ஃபில் பண்ணுறது வந்துட்டு அந்த ஃபில்லிங் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த காலேஜ் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நான் அந்த டைம் வரப்போ உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டில் 6th ரவுண்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டியூட் டைப் நம்ம வந்து ஐஐடி மெட்ராஸ் கொடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஸ்டியூட் நேம் ஐஐடி மண்டியில் மெட்ராஸ். இது பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிரான்ச் தான். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேணா அந்த பிரான்ச் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மோஸ்ட்லி எல்லாருமே விருப்பப்படுறது சிஎஸ்சி தான் சார் நான் போகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதுவுமே நீங்கள் கொடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்மிட் கொடுத்தீங்கன்னா போன வருஷம் சி டைப் ஓப்பன் கேட்டகரி ஏயில் ஓப்பனிங் ரேங்க் 79, க்ளோசிங் ரேங்க் 171 முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஜேஇ அட்வான்ஸ். இதுவே வந்து நம்ம ஜேஇ மெயின்ஸுக்கு யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ஐடிஸ் வந்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல என்ஐடியை கிளிக் பண்ணிட்டு என்ஐடிஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம திருச்சி எங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளி இங்கே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதேமாதிரி ஆள் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு சேர்ந்து வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்களேன், ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு இருக்கா. ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரியில் ஓப்பனிங் ரேங்க் 112 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோசிங் ரேங்க் 470 முடிஞ்சிருச்சு. நான் சொன்னல இத்தனைக்கும் வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா. இது வந்து ஆர்கிடெக்சர். ஓகே, இது வந்துட்டு இன்னொரு பேப்பர் 2. இப்போ வாங்க நம்மளது பார்ப்போம். சிஎஸ்சி எங்கே இருக்குது, கெமிக்கல் சிவில் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 559 ஆரம்பிச்சு 4569 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 5000 ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்காது. ஓகே, நீங்கள் ஆனால் ஃபீமேல் ஒன்லி அந்த சூப்பர் நியூமரில் வரீங்கன்னா 8000 வரைக்கும் இருக்குது. நீங்களுமே வந்து ஃபீமேல் ஒன்லியில் சார் நான் வந்து ஒரு 9000 இருக்குது எனக்கு கிடைச்சிருமானா
கிடைக்கல, போன வருஷம் கிடைக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் இது மேபி கம்மியாகலாம், அதிகமும் ஆகலாம். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இன்னும் நான் அந்த டைம் வரப்போ இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக டெப்த்தாக வந்து சொல்லித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நான் கால் பிக் பண்ணலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.